மாடல் வந்து டிவிஎஸ் என்டார் கான்டாக்ட் பேசிசி. இதில் உங்களுக்கு 5 வேரியண்ட் வருது. 5 வேரியண்ட்டில் என்னென்ன இருக்குன்னா நார்மல் என்டார் கான்டாக்ட், அடுத்து ரேஸ் எடிஷன், அதுக்கடுத்து சூப்பர் ஸ்குவாடு, அடுத்து எக்ஸ்பி, அடுத்து எக்ஸ்டி. இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து எக்ஸ்டி. எக்ஸ்டினா என்ன அர்த்தம்னா எக்ஸ்ட்ரா டெக்னாலஜி. இப்போ நம்ம முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12 இன்ச் அலாய் வீல் 12 வித் 220mm டிஸ்க் கொடுத்துருக்கனால உங்களுக்கு டிஸ்க் வந்து டோட்டபிள் டிஸ்க் கொடுத்துருக்கனால ஹீட் ரெடியூஸ் பண்ணி டிஸ்கோட லைஃபை எக்ஸ்ட்ரா பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்கனால உங்களுக்கு பஞ்சர் ஆனாலும் நீங்கள் நிற்காம போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சர்வீஸ் அடுத்து பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து டி ஷேப் ஹெட்லேம்ப் கொடுத்துருக்காங்க. இதனால் எல்இடி ஹெட்லேம்ப் கொடுத்துருக்கனால பேட்டரியிலேருந்து பவர் கன்சம்ஷன் கம்மியாக தான் எடுத்துக்கும். அதனால் கேலஜன் லைட்லேருந்து பவர் கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும். இது எல்இடி கொடுத்துருக்கனால பேட்டரியோட லைஃபை எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துக்கும். அடுத்து முன்னாடி உங்களுக்கு ஏரோடைனமிக் டிசைன் கொடுத்துருக்கனால நீங்கள் வேகமாக போகும்போது உங்களுக்கு காற்றை கழிச்சிட்டு போகும். இதனால என்ன பயன்னா உங்களுக்கு பிக்கப் நல்லா கிடைக்கும். இதில் உங்களுக்கு சைலன்ஸ் ஸ்டார்ட் இன்டெலிகோ சைலன்ஸ் ஸ்டார்ட் கொடுத்துருக்கனால நீங்கள் வண்டியோட ஸ்டார்ட் ஆகிறதே தெரியாது, சைலண்டாக இருக்கும். அதுக்கடுத்து முன்னாடி வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருவாங்க. டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்கனால ஸ்மார்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். வண்டியில் உங்களுக்கு ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வண்டியில் ஃபோனில் இருக்க மொபைல் நோட்டிஃபிகேஷன், ஃபோன் கால்ஸு, அடுத்த கூகுள் நேவிகேஷனோட வரும். 10/10 இண்டிகேஷனோட கொடுத்துருக்கோம். அடுத்து இதில் ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கிற பெட்ரோல் இப்போ 1 வாரம் ஃபுல்லாக ஓட்டுறீங்கன்னா அதுக்கான ஆவரேஜ் கிலோமீட்டர் ஸ்பீட் எடுத்து அதுக்கான எவ்வளோ மைலேஜ் இருக்குன்னு அது உங்களுக்கு காமிச்சிடும். டிஸ்டன்ஸ் டு எம்டி கொடுத்துருக்காங்கனால உங்களுக்கு இருக்கிற பெட்ரோலுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகும் அதுன்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ட்ரிப் மீட்ரு, ட்ரிப் ஏ, ட்ரிப் ஃபி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ட்ரிப் எஃப்னு கொடுத்துருக்காங்க. ட்ரிப் ஏன்னா உங்களுக்கு 1 வாரம் ஃபுல்லாக ஓட்டுறீங்க அதை கால்குலேட் பண்ணணும்னா அதுவும் உங்களுக்கு காட்டிடும். ட்ரிப் பியில் ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறீங்க அதுவும் உங்களுக்கு காட்டும். ட்ரிப் எஃப்னா நீங்கள் ஒரு தடவை நீங்கள் பெட்ரோல் இல்லை ஆஃப் ஆயிடுச்சு வண்டி அப்படின்னா நீங்கள் போகும்போது இந்த கிலோமீட்டர் போகும்போது அதுவும் காட்டிடும். நீங்கள் அடுத்து டிஸ்டன்ஸில் அடுத்த பெட்ரோல் பங்கு போகிறதும் காட்டிடும் உங்களுக்கு. இதுலேயே உங்களுக்கு ஹசார்ட் லேம்பும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வண்டியை ஃபோன் பேச போகிறீங்க அந்த மாதிரி சைலண்ட் பண்ணி ஹசார்ட் லேம்ப் போட்டு சேஃப்டிக்காக இது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கால் பண்ணால் இப்போ நீங்கள் ஃபோன் கால்ஸ் வருதுன்னா நீங்கள் ஃபோனில் செட் பண்ணியிருக்க ஃபோட்டோவோட உங்களுக்கு டிஸ்பிளேல வந்துடும். அதுக்கடுத்து இன்க்ளைன் ரோடெலாம் நீங்கள் இந்த லாக்கு போட்டு வச்சிட்டிங்கன்னா வண்டி இறக்கத்தில் இருக்கும் போதில் அவங்களுக்கு வண்டிக்கு சரியாது. இந்த லாக் போட்டு வச்சிட்டிங்கன்னா சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி நீங்கள் ஆன் பண்ணியிருக்கோம் த்ராட்டில் பண்ணிட்டாங்கன்னா வண்டி மூவ் ஆகாது. அதுக்கடுத்து லெக் ஸ்பேஸ் உங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்கனால கால் வச்சு கம்ஃபர்டபுளாக ஓட்டுறதுக்கு இது நல்லாயிருக்கும். முன்னாடியே 2 kg வரை தாங்குகிற பேக் ஹூக்கர் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் 2 kg வரை வச்சுக்கலாம். சீட் லென்த்து வந்து உங்களுக்கு பெருசாக கொடுத்துருக்காங்க. 2 பேரை வச்சு தாராளமாக உட்காந்து போகலாம். அதுக்கடுத்து அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து 20 லிட்டர் கொடுத்துருக்கனால உங்களுக்கு திங்ஸ் ஏதோ பேக்கு, ஹெல்மெட்டு, திங்ஸ் ஏதோ வச்சுக்கலாம். உள்ளே மொபைல் சார்ஜர் வந்துடும்.